குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் கலவரம். நான் உங்கள் மாதவன். நான் உங்க தீபிகா. என்னப்பா டிஎம்கே உடைய கட்சி கொடி கலர்லயே சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்க, முழு டிஎம்கேவே மாறிட்ட போலயே. நீங்களும் தான் மஞ்சள் கலர் போட்டு வந்திருக்கீங்க. மஞ்சள் கலர் டிவிக்கு இணைஞ்சிட்டீங்களா? டிவிக்கு எல்லாம் இணையல. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போட்டு. அதே போல எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சிவப்பு இல்லையே கலர். நீ ஒண்ணு இல்லைன்னா ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டது ரொம்ப சந்தேகமா சிவப்பு இருக்கு. கலருக்கு மேட்சா கருப்பு தான் போடுவாங்க பேண்ட். நம்புற மாதிரி தெரியலையே. முழு டிஎம்கேவா மாறிய ஒரு உருவம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் தான் டிவிக்கேல மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்கு. டிவிக்கேனா எல்லோனா டிவிக்கேவா? அப்ப ரெட்டுனா டிஎம்கேவா? ஆமா, ரெட்டுனா கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம், டிஎம்கேன்னு சொல்லலாம். அதே போலதான் மஞ்சள்னா டிவிக்கே சொல்லலாம். ஓ அப்படியா, பரவாயில்லப்பா. டிவிக்கேன்னு சொல்றதுல எனக்கு பெருமையா தான் இருக்கு. நானும் அதே போல டிஎம்கேன்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் பெருமை இல்லாம இல்லையே. அப்படியா, சரி ஓகே. நம்ம ஸ்ட்ரைட்டா கண்டென்ட் குள்ள போயிடலாம், சரியா? என்ன ஒரு வாரமா, அதாவது மாநாடு நடந்து முடிஞ்சு எப்படியோ ஒரு 1.5 வாரம் ஆயிடுச்சு, இன்னுமும் டிஎம்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அவங்க என்ன கொந்தளிக்கிறாங்க? என்ன கொந்தளிக்கிறாங்களா? எதுக்குப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏதோ பவுன்சர் ஒரு பையனை தூக்கி போட்டாராம், உங்களுக்கு அரசியலை பத்தி பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி பவுன்சர் ஒருத்தனை தூக்கி போட்டான், விஜய் மேல வழக்கு போடணும், விஜய் அரெஸ்ட் பண்ணணும், இது தவறான செயல், அப்படி இப்படின்னு பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். சரி, கொந்தளிச்சிங்களே, போனா போதுன்னு அப்படியே விட்டு தொலையாம என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. என் பையனை தான் தூக்கி போட்டுட்டாங்க, என் பையன் இப்போ அவன் உள்காயம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை பேச சொல்லி செட்டப் பண்ணியிருக்கு டிஎம்கே. ஒத்துக்கிறீங்களா? இல்ல, இது டிஎம்கே பண்ணிருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதான் அப்பட்டமா தெரியுது, டிஎம்கே தானே இந்த மாதிரியான வேலை பண்ணிருக்குன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன் வேற எந்த கட்சியுமே இல்லையா? ஏன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டா வேற எந்த கட்சியுமே பேசலையா? ஏன் பேசல? ஆனா முழுக்க முழுக்க டிஎம்கே தான் விஜய் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. நாங்க நினைச்சிட்டு இருக்கோமா? ஆமா, நான் ஏன் நினைச்சிட்டு இருக்கோம்? விஜய் அப்படியே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து டிஎம்கே அப்படியே பயத்துல உருகிட்டு இருக்காங்களே. டிஎம்கேக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன டிஎம்கே கேக்குறீங்க? நீதான் டிஎம்கே ஆளன்னு எனக்கு தெரியும். அதான் தெரியுது, சட்டை பேண்ட் அது நல்லா சட்டை பேண்ட் போட்டுட்டா டிஎம்கேவா? இல்ல நான் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது, பாக்குறவங்களுக்கு தெரியும். பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் டிஎம்கேவா என்னன்னு. ஆமா, கரெக்டா தானே. ஓ, நீ ஒரு பக்கம் சீமானவருக்கும் முட்டு கொடுத்துட்டு இருப்பல்ல? நாங்க முட்டு கொடுக்கல, நீங்க டிவி கேக்கு நல்லாவே முட்டு கொடுக்கல. இல்ல இல்ல, நாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். சரி, இப்போ எப்படியோ நீங்க பவுன்சர் தூக்கி போட்டது தப்பு தப்பு தூக்கி போட்டது நீங்க ரைட்னு சொல்றீங்களா? நான் அது கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா புதுசா ஒரு ஆளை செட்டப் பண்ணி என் பையன் அது நான் தான் அப்படின்னு சொல்லி அது செட்டப் பண்ணாங்க யாரும் நீங்க எப்படி சொல்லலாம்? கரெக்ட்டா டிஎம்கே தான். அப்ப நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? நீங்களே பண்ணிட்டு நீங்களே பழைய டிஎம்கே பண்ண போறீங்களா? இல்ல, நாங்க ஏன் பண்ணுவோம்? அது எப்படி எங்களை நீங்க டிஎம்கே ன்னு சொல்றப்ப டிஎம்கே நீங்க தான டார்கெட் பண்ற போல இருக்கு. அப்ப உங்களுக்கு பயம் வந்துருச்சா? டிஎம்கே ஜெயிச்சிரும். மாநாடு நடத்தும் போது டிஎம்கே தான் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு 4 ஆட்களை உள்ள விட்டு காரு கடியில உட்காந்து தண்ணி அடிங்க, தண்ணி வரல அப்படின்னு சொல்லி முத்தார பேச விடுங்க அப்படின்லாம் பிளான் பண்ணி உள்ள ஒரு கூட்டத்தை இறக்கி இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் தெரியுது, அப்பட்டமா தெரியுது. நாங்க தான் பண்ணோம், யாராவது ஒத்துக்கிட்டாங்களா? உன்னால வர முடியல. எனக்கு என்னமோ நீங்க இப்படிலாம் பேசும்போது டிவிக்கேல இருந்து நீங்க ஒரு பழிய போடணும் டிஎம்கே மேல அப்படிங்கறத நீங்களே எல்லாத்தையும் கிரேட் பண்ண போறீங்க. நானே பழி போட்டுட்டு இருக்கேன் சோஷியல் டிஎம்கே மேல. இல்ல, காலையில எழுந்த உடனே நீ இன்ஸ்டா பாக்குறியா இல்லையா? பாக்குறேன். அதுல எவ்வளவு ரீல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் போடுறதெல்லாம் யாரு போடுறா? விஜயோட ஆதரவாளர்கள் தானே. ஆதரவாளர்கள். ஆனா விஷயம் என்ன போடுறாங்க? கரெக்டான விஷயம். அது எப்படி டிஎம்கேல இருந்து அவங்க போறது அவங்களுக்கு கரெக்டா தானே தெரியும். இப்ப இல்லப்பா, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பையன் சொல்றா அது நான் தான் அந்த பையன், ஆனா இப்ப பேசுறது அது எங்க அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. இன்னொரு பையன் ஆமா அது நான் தான், என்னை கொஞ்சம் கூட ஒரு மனுஷனா கூட மதிக்காம என்னை தூக்கி போட்டுட்டாங்க, இது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பையன் ஆதாரத்தோட அது நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்கான், போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்கான். நான் மாநாட்டுக்கு போயிருந்திருக்கேன், சோ அது நான் தான், எடுக்கும் போது இப்படிதான் ஆச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். இது எது உண்மை அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மை நீங்க தானே ஆராயணும். அதை விட்டு நீங்க எப்படி எங்க ஆராயணும்? அப்ப நீங்க தானே கேஸ் கொடுக்கணும். நீங்க தானே கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க. கொந்தளிக்கிறது இல்ல, நீங்க எப்படி பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப தூக்கி போட்ட பிரச்சனை இல்லாம எப்படி நியூஸ்? அவன் என்ன சொன்னா, அது நான் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், டிஎம்கே திட்டமிட்டு சதி பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேக்குறேன்னா, இது டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன்.
அதுதான் திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்களே, திட்டமிட்ட சதி தெரியலையா? டிஎம்கே தான் பண்ணிருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? டிஎம்கே தான் வந்து ஸ்கிரிப்டடா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அப்ப- செய்தி இது அப்ப நீங்க அந்த பையன் ஸ்கிரிப்டடா எதுவுமே செய்தி- பண்ணலையா? விஜய் எழுதி வச்சு படிக்கலையா எதுவுமே? அது வந்து பாயிண்ட்ஸ் வச்சு நாங்க பேசுறோம். பாயிண்ட்ஸ் வச்சு படிக்கிறீங்களா? ஆமா, இல்ல பாதிக்கப்பட்ட பையன் சொல்லி இப்ப ஒரு கூட மாநாட்டுல கூட விஜய் ஏதோ பேப்பர் வச்சு படிச்ச போல தான் சரி தெரிஞ்சது. அதை விடுங்க. கையில போட்டோ எல்லாம் எடுத்து இன்ஸ்டால போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தாவது படிப்போம், உங்களுக்கு பார்த்து கூட படிக்க தெரியாதே. அது என்னமோ உண்மைதானா? ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க? நான் டிஎம்கேன்னு சொல்லவே இல்ல இல்லையே. இல்ல, இப்ப கூட வந்து பீகார் போயிருந்தாரு. அங்க வந்து ராகுல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாரு, ராஜீவ் காந்தின்னு சொல்லி இருந்தாரா? ம். உங்களுக்கு பார்த்து கூட படிக்க தெரியல. இவ்வளவு வருஷமா கூட்டணியில இருக்காங்க ஒரு கட்சி, அவங்க பேரே அவரு நீங்க சொன்னாருல்ல, மாத்தி விஜய் பேசுறீங்க. சொன்னாருல்ல, என்ன இங்க ரெண்டே கட்சிக்கு இடையில தான் போட்டி போட்டி சொன்னாரு. அப்படின்ட்டு. ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே. அவங்களுக்கு பார்த்தும் படிக்க தெரியாது, நீங்க பார்த்து படிப்பீங்க, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். என்னப்பா டக்குனு உங்க கட்சியை வந்து நான் நீங்க roast அது எங்க பண்ற? கட்சின்னு நான் சொல்லவே பார்த்தே இல்லை. நான் படிக்க டிஎம்கேன்னு சொல்லவே இல்லையே. அப்ப என்ன நாம் தமிழரா? அது என்னமோங்க, அது ஏன் நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லணும்? சரி, நீங்க நான் ஏன் இந்த அந்த கட்சி- எந்த பவுன்சர் கட்சிக்கும் தூக்கி நான் போட்ட ஆதரவு பையனுக்கு வந்து அவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? ஒருவேளை நீ தான் செட்டப் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருப்பியோ உங்க ஆமா. கட்சியை வந்து இது எனக்கு பண்றதுக்காக? ரொம்ப நாள் பகை விஜய்க்கும் எனக்கும். நான் ஒரு கூட்டத்துல விட்டு ஆளை இப்படி பண்றேன், சதி பண்றேன். இருக்கும். ஏன்னா மாநாடு நீ கிடைக்காது. அந்த 200 ரூபாய் ஓபிஸ் அது அது உங்களை சேர்க்கலாம் அந்த லிஸ்ட்ல. இல்ல இப்பதான் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டது, கிரெடிட்டட் 200 அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க போன் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்க phone ல. எங்க கூட்டம் எப்பவுமே வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது. அப்புறம் மாநாட்டுல ஒரு பையன் உட்காந்துட்டு பேசினானே, என்னன்னு ஓட்டே கிடையாது நீ எல்லாம் வந்து உட்காந்துருக்கீ அப்படின்ட்டு ஒரு பையனை போட்டு பேசுறான். அந்த எங்க அவங்க அந்த என்ன ரீல்ஸ் கூட சொல்றாங்க? ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கே. இல்ல 2026 தான் எலெக்ஷன் வருது. ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 18 வயசு ஆயிரும். அப்ப அவங்க போட போறாங்க. அதுக்கே இப்பயே வரணும்? அதான் சொல்றேன்ல, டிவிக்கேல இருக்கிறவங்க எல்லாரும், டிவிக்கேல இருக்கிற எல்லாருக்குமே 18 வயசு கீழே இருக்கிற பசங்களா தான் இருக்காங்க. அதனாலதான் விஜயோட எல்லாம் ஃபேன்ஸுங்கிற பேர்ல எல்லாம் இருக்காங்க. கட்சியோட எப்படி சொல்றது, கட்சிக்கு தொண்டர்கள் எல்லாம் கிடையாது அவங்க. தொண்டர் அப்ப அவ்வளவு கூட்டம் வந்தது, அவங்க எல்லாம் யாரு? அதான் சொல்றேன்ல, ஓட்டு இல்லாத பசங்க எல்லாம். ஓட்டு இல்லாத ஆமா. பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. ஏங்க அவங்க எல்லாம் ஒரு அன்பின் பேர்ல வந்துட்டு இருக்காங்க. நாளைய இளைய தலைமுறைகள் அவங்க அவங்கள வந்து ஓட்டு இல்ல அப்படின்னா, இந்த வருஷம் தேர்தல் இல்லைனாலும் நாங்க அடுத்த தடவை தேர்தல் வரும் இல்லையா, அப்ப எல்லாமே ஓட்டுக்களா தானே மாறப்போகுது. அது மாறுறப்ப பாப்போம். மாறப்ப நீ ஆமா. வெயிட் பண்ணி தான் பாரேன் பாப்போம். யாருதான் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? எப்படியும் விஜய் வரமாட்டாரு, அது அடுத்த விஷயம். அது எப்படி நீ அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். நாங்க என்ன திரும்பவும் சினிமாவுக்கே போற வாய்ப்பு ஏற்படும் நினைக்கிறேன். திரும்பவும் சினிமாக்கே கண்டிப்பா ஏற்படும். நீங்க திரும்பவும் கட்சி வீட்டுக்கே நடத்துறது. போறதுக்கு இப்ப வந்தவங்க எல்லாம் பாதி பேர் அப்படித்தானே போயிருக்காங்க. எப்படி கட்சி போயிருக்காங்க? ஆரம்பிச்சவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கட்சியை பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை போல என்ன விஜய் அவர்கள் வந்து என்ன கமலஹாசன் அவர் மாதிரி நினைச்சிட்டீங்களா, இல்ல சரத்குமார் அவர் மாதிரி நினைச்சிட்டீங்களா? வந்து ஆரம்பிச்ச உடனே வந்து கட்சியை உடைச்சி டிஎம்கேல போய் சேர்றதுக்கு. அவரு டிஎம்கே கூட சேருவாரா இல்ல பிஜேபி கூட சேருவாரான்னு யாருக்கு தெரியும். இப்ப பிஜேபி வந்து எங்களோட கொள்கை எதிரி அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. திரும்ப நாளைக்கு பார்த்தோம்னா அவங்க கூட கூட்டணி வச்சாலும் வைப்பாரு விஜய், சொல்ல முடியாது. பிஜேபி கூட நீங்களும் தானே கூட்டணி வச்சிருந்தீங்க. நாங்க கூட்டணி வைக்கலையே. அதான், அதாவது 1999 அப்ப நீங்க யாரு கூட கூட்டணி வச்சிருந்தீங்க? நான் எந்த கட்சியில இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நான் நீங்க இப்ப தான் DMK ல DMK. இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஓகேங்க, சீமான் அவர்களும் மறைமுகமா வந்து அவங்க கூட கள்ள உறவுல இருப்பாரு. கள்ள உறவுல இருப்பாரா? ஆமா. என்னங்க இது, இப்படி தப்பாலாம் பேசக்கூடாது. என்னன்னு ஆமா ஆமா ஆமா, முன்னாடி என்ன கூட தப்பா- வந்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது மோடி அவர்கள் தமிழ்ல பேசிட்டாரு, தமிழத்தை உயர்த்தி பேசிட்டாரு ஆமா, அப்படின்னு தமிழ் சீமானே வந்து அவரு பேசியிருந்தாரு. அவர் தமிழத்தை பத்தி பேசுறவரு, அவர் தமிழை பத்தி பேசுறப்ப இவர் பெருமையா தான் பேசுவாரு. நீங்க எதுக்கு அந்த இடத்துல யாரு பேசினாலுமே அவர் பெருமையா தான் சித்தாந்த பேசுவாரு. எதிரியாச்சே பிஜேபி, உங்களுக்கு தான் சித்தாந்த எதிரியாச்சே பிஜேபி, அப்புறம் என்ன எதுக்காக அவங்கள பத்தி புகழணும்? அவங்கள பத்தி புகழலையா? அவர் பேசின தமிழை பத்தி அவர் பேசினதுனால அதை பத்தி புகழ்ந்து பேசினாரு, அவ்வளவுதான். உருட்டுங்க இந்த அதனால பக்கம் ஒரு பிஜேபி உருட்டு, அந்த பிஜேபி பக்கம் ஒரு பத்தி அவர் உருட்டு. ஒன்றும் பெருமையா பேசல. சரியா? பிஜேபி பத்தி பெருமையா பேசல. பெருமையா பேசல ஒண்ணும். இத வந்து மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு பெருமையா தான் பேசினாங்களா இல்லையா அவங்க அப்படின்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க டிவி கேக்கு எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் டிவி கேட்க முட்டு உங்களுக்கு கொடுக்கல. ஓட்டு நான் உண்டா? வந்து உங்களுக்கு நியாயத்தை சொல்றேன். உங்களுக்கு நியாயத்தை ஓட்டு உண்டா? நியாயத்தை சொன்னாக்கா எனக்கெல்லாம் ஓட்டு உண்டுங்க. நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க வந்து கள்ள ஓட்டு போடுற ஆள் இல்ல அப்படிதான் பேசுவீங்க. நீங்க நாங்க நல்ல ஓட்டு போடுவீங்க. நாங்க ஓட்டு இல்லன்றது கூட ஒத்துப்போம். அடுத்த அது தேர்தல்ல எப்படி கூட பாத்துப்போம் உங்க தலைவர் அப்படின்னு படத்துல சொல்றாங்க. நடிக்கிற போல நேர்லயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரோ? ஏன் ஒரு வீரர் ஏன் ஒரு வீரர் ஜெயிக்கிறதுக்கான புரட்சி தகுதி போல, இல்லைன்னு ஒரு சொல்ல வீரர் வரீங்களா? புரட்சி போல. ஒரு விரல் புரட்சி தான் நடக்கும் 2026ல. நீங்க வெயிட் பண்ணி 2026 பாருங்க. அது பார்த்து கண்டிப்பா படிக்க கூடாது. ஏங்க உங்களுக்கு பார்த்தே படிக்க தெரியல, அவரு அப்புறம் என்ன பார்த்து படிக்க அரசியலுக்கு கூடாது? வர்றாருன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. அப்ப இப்ப என்ன விஜய்க்கு எதுவுமே ஸ்கிரிப்டடா இதை தெரியலையா? எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்து படிக்கிறாரு எப்படி?
இப்போ அவரு பேரே அவர் எழுதி படிக்கிறாரு. இருங்க, அப்போ உதயநிதி அவரு பேரே எழுதி படிக்கிறாரு. மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, விஜய்னு எல்லாத்துலயும் அவரே படிக்கிறாரு. எப்படி நீங்க அவரு பேரே பார்த்து பார்த்து இதுல இருந்தே வந்து நல்லா தெரியணும். நீங்க வந்து ஒழுங்கா வந்து அந்த மாநாட்டுக்கான லைவ் வந்து நீங்க ஒழுங்கா பாக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் மாநாட்டை ஒழுங்கா நடத்தல. இல்லங்க, இப்போ வந்து அவர் வரல. அவரு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து நிப்பாங்க, அவங்க எல்லாருமே விஜயா நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காரு. நான் நிக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவரு சொல்ல. நான் அதை சொல்லல. அவரு அதே பார்த்து தானே படிக்கிறாருன்னு சொல்றேன். ஏங்க நீங்க பார்த்தே படிக்க தெரியல, பார்த்து படிச்சா அவர் பேரு 3 எழுத்துல, அந்த 3 எழுத்தே அவர் பார்த்து தான் படிக்கிறாரு. அத நீங்க பாத்தீங்க. ஆமா, அது உங்களுக்கு ஆதாரம் எவிடன்ஸ் வேணுமா? காமிக்கவா? அவர் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, காட்டுங்க. நான் வீடியோல ஆட் பண்றோம். இல்ல காட்டுங்க. இல்ல அதான் வீடியோல ஆட் பண்றோம். அவர் வந்து அவர் பேர் வந்து பார்த்து படிச்சாருன்னு சொல்றீங்க. மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு எல்லாத்தையுமே பார்த்து தான் படிச்சாரு. 20 வருஷமா கூட்டணி வச்சிருக்கீங்க, 20-30 வருஷமா கூட்டணி வச்சிருக்கீங்க. யார் கூட கூட்டணி? காங்கிரஸ் கூட. அவங்க பேரே நீங்க வந்து ஆமா டிஎம்கே. நான் டிஎம்கேல இருக்கேனா? நான் டிஎம்கேல இருக்கேன். டிஎம்கேல தான் இருக்கு. வேற என்னத்துல இருக்கு? உங்க சட்டை சொல்லுது, உங்க பேண்ட் சொல்லுது, நீங்க யாரு? சட்டை பேண்ட் போட்டுறதா டிஎம்கேவா? ஆமா, கண்டிப்பா டிஎம்கே தான். கருணாநிதி மஞ்சள் கலர் துண்டு போட்டுருந்தாரு. கருணாநிதி மஞ்சள் கலர் துண்டு போட்டாரு. அவரும் அவ்வளவுதான் டிவிகே ஃபேன் ஆயிட்டாரு போல. அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். இப்ப கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்ப அவரை பார்த்து ஆரம்பிச்சிருக்கீங்க. மஞ்சள் கலர் கருணாநிதியை பார்த்து. அவரை பார்த்து நாங்க ஏங்க காப்பி அடிக்கணும்? இல்ல, அவர் அந்த மஞ்சள் துண்டு எல்லாம் போட்டிருந்தாரு, அதை பார்த்து நீங்க காப்பி அடிச்சு இப்ப கட்சி அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து இது சர்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு பிளசண்டான ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி மக்களை கவரக்கூடிய ஒரு விதமா வந்து நாங்க ஒரு ரெட் கலரையும் ஒரு எல்லோ கலரையும் சூஸ் பண்ணி ஒரு கொடி வச்சிருக்கோம். சீமானந்தன் கலர் இருக்கிற போல தெரியுது. என்ன அப்ப ரெட் கலர் சீமானந்தன் தான் இருக்கு. டிஎம்கே கூட தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க தானே இப்ப ரெட் கலர் கூட தான் இருக்கு. இப்ப நீங்க தானே ரெட் கலர் டிஎம்கேன்னு சொன்னீங்க. நாங்க வந்து உங்க ரெட்டுக்கு எங்க ரெட்டுக்கு, உங்க எல்லோக்கு எங்க எல்லோக்கு டிஃபரண்ட் வேற இருக்கா? வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை தான் நீங்க 2026ல பார்க்க போறீங்க. அது வந்து டிவிகே சிவப்பு, இது டிஎம்கே சிவப்பு. ஆமா, அப்படி நீங்க பிரிச்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு வித்தியாசம் நாங்க கொடி ரீதியாவும் சரி, அரசியல் மாற்ற ரீதியாவும் சரி 2026ல காட்டுவோம். நீங்க பாருங்க. காட்ட வேண்டியதான், நாங்க பார்க்க தான் போறோம் என்ன நடக்குது. சரி, நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க மக்களுக்காக? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இந்த மக்களுக்காக தொண்டு பண்ணிருக்காங்க. எங்க கொள்கை வந்து அறிவிச்சாரா மாநாட்டுல? மாநாடு எதுக்கு நடத்தினாரு? எங்க கொள்கை எல்லாம் நாங்க எப்பவோ அறிவிச்சிட்டோம். அப்பெல்லாம் வந்து கேட்காம எப்ப அறிவிச்சாரு? அவர்தான் சொல்லிட்டாரு. மாநாடு எதுக்கு நடத்தினாரு? மாநாடு எதுக்கு நடத்துவாங்க? எதுக்கு நடத்துறாங்க? ஏதாவது தீர்மானம் நிறைவேற்ற? 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 6 சொல்லுங்க. 6 தீர்மானங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து பாதுகாப்புக்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அப்புறம் நிறைய மக்கள் வந்து வேலை இல்லாம திண்டாட்டமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வேலை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுக்கடைகள் வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்லிட்டே தான் இருக்காங்க, ஒழிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு எவ்வளவு அரசியல் பேசிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேற யாருமே இதெல்லாம் பத்தி பேசவே இல்லைங்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? அரசியல் பேசினாலும் ஏதோ பேசல அப்படின்றீங்க. சரியா? இல்ல, மத்தவங்க பேசுறதே இவர் எடுத்து பேசுறாரு ஏங்கறேன். இப்போ தனித்துவம் கிடையாது. நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பத்தி தான் பேசுவாங்க. புதுசா இது என்ன நீங்க சொல்ற மாதிரி என்ன சினிமாவா? இவர் இந்த டயலாக் பேசுறாரு, சினிமாவா? எல்லாரையும் பார்த்து காப்பி அடிக்கிறாரு. காப்பி அடிக்கல. இப்ப என்ன, இப்போ நீ ரோட்ல போயிட்டே இருக்கன்னு வச்சுக்க, அந்த இடத்துல ஒரு லாரி வந்து மோதி நீ செத்துற, அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இந்த பகுதியில ஒருத்தர் லாரி மோதி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருமா? அதே நியூஸ இன்னொரு சேனல் போடுறானா? ஏன்னா அது நிஜ கதை, நிஜமான விஷயம் நடந்தது. நீ செத்துட்ட, இது மூலமா தான் செத்த அப்படின்றது ஒரு நியூஸ். 2008ல வந்து மீனவர்களுக்காக போராட்டம் எல்லாம் பண்ணி இருந்தாரு இல்லையா? சோ அதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? யாரு பண்ணது? விஜய் ஒரு 2008 ஈழத்தமிழர்களுக்காக அந்த போராட்டம் எல்லாம் வேற யாருமே போராட்டம் நடத்தல. நீங்க தானே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு சினிமாவுல இருக்கும் போதே வந்து எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு நாங்க சொல்றோம். அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? வேற அவர் மட்டும் பண்ணல, எல்லா நடிகரும் பண்ணிருந்தாங்க. புயல் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சமா பண்ணிருந்தாங்க. இவர் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இந்த புயல் வந்த டைம் எல்லாம் நிவாரணம் எல்லாம் கொடுத்திருக்காரு. வேற யாருமே கொடுக்கல, தல அஜித் கொடுக்கலையா? நீங்க என்ன அவர் நினைச்சா அரசியலுக்கு வர முடியாது. அவங்க கொடுக்கறாரு, அவருக்கு அதுல விருப்பம் இல்ல. அவங்க கொடுக்கறாரு, இவங்க கொடுக்கறாரு.
அவரே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னோட நண்பர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அஜித்தே வந்து எல்லாருமே தெரிவிப்பாங்க. எல்லாரெல்லாம் தெரியும். சீமான் கூட தான் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிப்பாரா? அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாருமே எப்படி தெரிவிப்பாங்க? ஒரு மனுஷன் நல்லது பண்ண வராருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரு. அவர் இப்பதான் வந்திருக்காரு, ஆல்ரெடி சில விஷயங்கள் பண்ணிருக்காரு, இனிமேதான் நிறைய வந்திருக்காரு. வெளியே வர மாட்டாரு. வெளியே வரலாம் நீங்க எப்படி வந்து சொல்லலாம்? இல்ல வெளியில இங்க வந்து மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. என்ன குரல் கொடுக்குறாரு? வீட்ல டெத் நடந்துச்சு இல்லையா, லாக்அப் டெத், அதுக்காக கூட ஒரு போராட்டம் வந்து நடத்துனாங்க. அப்ப கூட அவர் வந்து பேசியிருந்தாரு, அதுக்கு குரல் கொடுத்திருக்காரு. 2 மணி நேரம் பேசிருப்பாரு. எவ்வளவு நேரம் பேசுறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோன்றதெல்லாம் முக்கியம். நீங்க உதயநிதியை கூட்டிட்டு வந்து ஒரு 2-3 மணி நேரம் பேச வைங்க, ஓகேங்களா? நீங்க தான் டிஎம்கே ஓவரா முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்களே. நான் டிஎம்கே முட்டு கொடுக்கவே இல்லையே. நான் எப்ப டிஎம்கே முட்டு கொடுத்தேன்? அதான் பேசிட்டு இருக்கீங்களே. அவங்கள வந்து அவங்களையும் நான் விமர்சிப்பேன். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நீங்க சொல்றது அதனால நீங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கேங்கும் போதுதான் உங்க மேல எனக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை நீங்களே எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு டிஎம்கே மேல பழிய போட்டு நீங்க எனக்கு கிரேட் பண்றீங்களோ அப்படின்னு தோணுது. அதெல்லாம் டிஎம்கேவோட வேலை, டிவிகேவோட வேலை இல்ல. ஆமா, இப்ப டிவிகே பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல எங்க குழி இருந்தாலும் அதை பார்த்த உடனே டக்குன்னு அவங்களே வந்து கை காசை போட்டு இந்த சிமெண்ட் கற்கெல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த ஓட்டையை அடிச்சு ரோட அடுத்த செகண்டே வந்து சரி பண்றாங்க. ரோடு போட வேண்டிய நீங்க அதை கவனிச்சீங்களா? புதுசா ஒரு கதை நீங்களா உருவாக்குறீங்களா? எங்க எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் புதுசா உருவாக்குனது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல பண்ணிருப்பாங்க. பொதுவா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பையனோ இல்ல யாரோ பண்ணிருப்பாங்க. அது நீங்க உடனே டிவிக்கே இளைஞர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பொதுமக்கள் பண்றாங்க. நீங்க அதை ஏன் டிவிக்கேல உள்ள இளைஞர் தான் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறப்ப நீங்களா ஒரு கதையை உண்டாக்கிறீங்க. அவங்க வந்து நாங்க தளபதியை பின்பற்றும் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த வந்து அதாவது அந்த கற்கள்லாம் போட்டு சிமெண்ட்லாம் போட்டு ரோடு வந்து நல்ல இது பண்ணிட்டு அதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. சில நாட்கள் நோட் பண்ணியிருக்காங்க, இந்த பள்ளத்தால எவ்வளோ விபத்துகள் நடக்குது, எவ்வளோ பேருக்கு அடிபடுது, அதை நோட் பண்ணி சரி உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை மூடி இந்த மாதிரி வந்து நாங்கள் எப்பவுமே விஜய் அவர்களுடைய வழியில எல்லா விஷயங்களும் பொதுமக்களுக்காக வந்து பண்றோம். இது இவ்வளோ சொல்றீங்க நீங்க. மாநாட்டில் வந்து காரு உடைஞ்சதுக்கு அப்புறம் சேர் உடைஞ்சு இது எல்லாமே அந்த தொண்டர்களே எங்க அண்ணன் பண்றாரோ இல்லையோ அவரோட இடத்துல இருந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயம் பண்ணாங்க. கார் உடைஞ்சது அந்த பையனுக்கு. ஆமா, ஒருத்தர் வந்து அதுக்கான நிதியுமே அவங்க கொடுத்துட்டாங்க. நல்லது பண்ணா எப்படி வெளியே வரும்? இல்ல நீங்க மாநாட்டை எல்லாருக்கும் அப்படி போட்டு காமிக்கிறீங்க. எல்லா நியூஸ்லயும் வந்தப்ப இத பிரச்சனை பண்ணிருக்கலாமே. வலது கையில குடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வலது கையில குடுத்தாதான் இடது கைக்கு தெரியாம இருக்கும். இல்ல நாங்க எப்பவுமே வலது கையில குடுத்துட்டு உங்கள மாதிரி என்ன நாங்க ஒரு 5 ரூபாய்க்கு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட திமுகவில் இருந்து வந்து ஒரு பிரமுகர் குழந்தைங்களுக்காக பென்சில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்றாளேன்னு நினைச்சிட்டீங்களா? நாங்க பண்றதே வந்து மக்களுக்கு வந்து நாங்க வலது கையில கொடுத்தா இடது கையில கூட தெரியாது, அந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஆட்சி கைக்கு வந்தாலும் நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்க இப்படிதானே சொல்லுவீங்க. அது வந்து செயல்ல காட்டுவாங்க. பண்ணிட்டோம் பண்ண போறோம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பண்ணி காட்டுவாங்க. பண்ண மாட்டீங்க ஆனா பண்ணிட்டோம்னு சொல்லிடுவீங்க. நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்றீங்க. நாங்க செயல்ல காட்டுவோம். கேட்டா நாங்க வலது கையில செஞ்சது இடது கைக்கு தெரியாது அப்படிங்கறப்ப சொல்லி நாங்க வந்து செயல்ல காட்டுவோங்க. அதுதாங்க உண்மை. செயல்ல காமிக்கவே இல்லையே. நீங்க என்ன காமிச்சீங்க சொல்லுங்க. நாங்க இல்ல அந்த ஒரு கார் அந்த ஒரு பையன் கூட அழுதுகிட்டு இருந்தான். கார் உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடிக்கம்பம் உடைஞ்சு அது காமிக்கவே இல்லையே நீங்க கார் வாங்கி கொடுத்தது. அந்த புசி ஆனந்த் அவர்கள் அடுத்ததா அவருக்கு ஒரு கார் வாங்கி தரப்படும் அவரு வாயிலே சொன்னாங்க. இந்த மாதிரி கார் வாங்கி தர சொல்லிருக்காங்க. வாங்கி கொடுத்திருப்பாங்க. இது அல்ல வாங்கி கொடுத்தா ஏதாவது நியூஸ் வெளில வந்திருக்கணும்ல. இப்போ அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிருந்தாங்க, நியூஸ் வெளியே வந்திருக்கும். இல்ல ஏதாவது ஒரு நியூஸ்லயாவது வெளில வந்திருக்கும். இல்ல அவர் என்ன சொன்னாரு, எனக்கு கார் வாங்கி தரல, எனக்கு நிதி தரலன்னு ஏதாவது வந்து வெளியே சொன்னாரா? கிடையாது. அவர் சொல்ல ஆனா அவருக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இன்னொருத்தரும் என்ன பண்ணா, என்னோட தலைவர் வழியில இருந்து நான் உங்களுக்கு ஏன்னா நான் கார் வந்து ரெடி பண்ணி விற்கக்கூடிய ஒரு ஆளு தான், எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நானே வந்து ஒரு பைசா கூட வாங்காம அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். தலைவரை பின்பற்றி தான் தொண்டர்கள் எல்லா செயல்களும் செய்வாங்க. தொண்டர்கள் எல்லாம் பண்ணுவாருங்க. தலைவர் என்ன பண்றாருன்னு கேக்குறேன். வீட்டுல உட்கார்ந்திருக்காரா? இல்லங்க, இது வந்து எல்லாரையும் செயல்படுத்துறதே அவருதான் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்க நல்லது எங்க என்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும், மக்களுக்காக நிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தொண்டர்களுக்கு அவர் சொல்லிட்டாரு. சோ தொண்டர்கள் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. தலைவரே நிக்கல, அப்புறம் எப்படி தொண்டர்கள் நிப்பாருங்க? தலைவர் ஏன் நிக்கல நீங்க எப்படி தலைவர் சொல்லலாம்? எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கணும்? எங்க அவர் வெளியே வர மாட்டாரு. மாநாட்டுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் எங்க பார்த்தோம் சொல்லுங்க. ஏன் அவர் வந்து போராட்டத்துக்கு வந்தாரு? நான் எந்த சொல்லியிருந்தேன். போராட்டத்துக்கு வந்தாரு? அதான் நான் சொன்னேன், லாக்அப் டெத் அந்த போராட்டத்துக்கு அந்த வந்தாரு. போராட்டத்துக்கு வந்தாரு. அதுக்கு இப்ப மாநாடு நடத்தினதுக்கும் எவ்வளவு அதுக்கு gap? முன்னாடி மாநாடு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் கட்சி இது register வரைக்கும் எத்தனை தடவை பண்றதுக்கு வெளில வந்திருக்காரு சொல்லுங்க. அவர் நிறைய தடவை வெளியே வந்திருக்காரு. ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த தூய்மை தூய்மை பணியாளர் பணியாளருக்கு அவர் வெளியே வரல. அவர் பணியிலே தான் அவங்க இருந்தார். தான் சொல்றாங்க, தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க வர வேண்டாம், நாங்களே உங்களை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து. அது எப்படி போராட்டம் நடக்கிற இடத்துல தானே அவர் போய் பார்க்கணும். ஏங்க மக்கள் அவங்க நாளைக்கு அப்ப மக்களே எங்க தேடி வெளியே போறாங்க. பிரச்சனை நடந்தாலும் மக்கள் தான் போய் பனையூர்ல பார்க்கணுமா அவரை? ஆமா, இப்ப முதல்வர் நீங்க வந்து இங்க வந்து பாருங்க, முதல்வர் வந்து ஒரு தடவையாவது வந்து பார்த்தாரா சொல்லுங்க தூய்மை இப்ப ஒரு பணியாளர்கள்? இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல தான் போய் முதல்வர் நிக்கணும். முதல்வர் தேடி போய் அவர் நிப்பாங்க. வந்து முதல்வர் கிடையாது. இப்போ அவரும் இப்ப வந்து ஒரு கட்சி தலைவர், இப்ப அவர் அவ்வளவுதானே. கட்சி தலைவரா தான் இருக்காரு. இப்ப ஏன் சீமான் போய் பார்த்தாரு, ஏன் இவரு போய் பார்க்கலன்னு கேக்குறேன். சொல்லுங்க. இப்ப அவர் பார்த்தனால என்ன பண்ணிட்டாரு? ஒண்ணும் பண்ணல இல்லையா? ஒண்ணும் பண்ணல இல்லங்க. அந்த மக்களுக்கு குரல் கொடுத்து அந்த இடத்துல நின்னாருல. சரி, குரல் கொடுத்தாரு, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல இல்லையா? இவரும் தான் தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்றது சரி கிடையாது, அவங்களுக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் பண்ணோம் அப்படிலாம் எங்க சொல்லி குரல் நிறைய கொடுத்தாரு? எதுல பேசினாரு? எந்த பிரஸ்ல பேசியிருந்தாரு? பிரஸ்ல பேசாம அவங்கள டைரக்டா இது பண்ணிருக்காரு. என்ன அறிக்கை direct ஆ வெளியிட்டு இருந்தாங்க, அறிக்கை வெளியிடுறதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு கட்சி டெய்லியும் ஒருத்தர் தலைவர். பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க நீங்க முதல்வரை வந்து சந்திக்கல, முதல்வர் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணல, அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க. சும்மா வந்து டிவிக்கு விஜய் வந்து அவர் நேர்ல பாக்கல, அறிக்கை வெளியிட்டா எல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பிரஸ் மீட் கொடுக்க பிடிச்சிட்டு மாட்டாரு வந்து விஜய். பிரஸ் மீட் கொடுத்து என்ன பண்ண பேச சொல்றாரு? தெரியுமா? நல்லாவே பேசுவார், உங்களை விட பயங்கரமா பேசுவார். எழுதி கொடுப்பாங்களா? எழுதி கொடுக்காமலேயும் உங்களுக்கு பேச அவர் தெரியும். விஜய்க்கு எழுதி கொடுக்குறவங்கள கொஞ்சம் பார்த்து தான் வேலைக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க பார்த்து சரி. வணக்கத்துக்கு ஏன்னா, வழக்கணும்னு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் அது தப்பாயிடும்ல. அது ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல கூட ஒரு ட்ரெண்டிங்லே இல்லாத உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினா தமிழ் இந்த அளவுக்கு இதப்படுத்துறதுலாம் உங்களுக்கு தெரியல. என்ன தமிழ் இதப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறதுலாம் என்ன அவமானப்படுத்துறாங்க? தமிழ வணக்கம்ங்கிறத ஒரு ஒரு தூய தமிழ்ல சொல்ல முடியல. வணக்கம்ங்கிறத அது ட்ரெண்ட், அது ஸ்டைல். வழக்கணம்ங்கிறது அது வந்து நீங்க வந்து தமிழ் தெரியல அப்படின்றது. தமிழ் தெரியாதவங்க தான் அப்படி பேசணும். அவர் தமிழகத்துல தான் பிறந்தாரு, தமிழ் நல்லாவே தெரியும், தமிழ் பயங்கரமாவும் பேசவும் தெரியும். சோ அதனால நீங்க வந்து பயங்கரமா புசியானது பேசுவாரு. அதை போலயா? அவர் வீடியோ எல்லாம் பாத்துருந்தானே. என்ன பாத்துருந்தீங்க? ஏதோ பேசியிருந்தாரு. அதான் ஏதோனா என்ன பேசியிருந்தாரு? வழக்கணம் 80,000 அப்படின்னு ஏதோ உளறிக்கிட்டு இருந்தாரு. அப்பா, இது அதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்ல, இப்போ 5,000க்கு எவ்வளோ, 2,000 கூட 1,500 போட்டா 5,000 வந்துருச்சுல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் தெரியல. இதுக்கு அவர் எவ்வளவு பரவாயில்ல போலயே. அவருக்கு அது கணக்கு தான் தெரியல. இவங்களுக்கு தமிழே தெரியல. இவருக்கு பேசவும் தெரியாது. இல்ல தமிழே தெரியாம தமிழ்நாட்டுல இருந்துட்டு அரசியல் பண்ணணும். தமிழ் சொல்லுவாங்க, தமிழும் பார்த்தும் படிக்க தெரியாது. அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு பார்த்தும் படிக்க தெரியலையான்னு கேக்குறேன். எங்களுக்கு பார்த்து படிக்க தெரியலன்னு யாரு சொன்னா? உங்களுக்கு தான் பார்த்து படிக்க தெரியல. அதான் விஜய்க்கு பார்த்து எழுதி கொடுத்தா கரெக்டா பார்த்து படிச்சிருவாரு. அந்த அளவுக்காவது அறிவு இருக்கு, அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லையே உங்களுக்கு. அப்ப இதை எங்க போய் சொல்றது? எங்களுக்கு ஏன் அறிவு இல்ல? பார்த்தும் படிக்க தெரியல, அவங்க கிட்ட சொல்லுங்க. பார்த்தும் படிக்க தெரியல. யாருக்கு உங்களுக்கு பார்த்தும் படிக்க தெரியல, பேசவும் தெரியல, உங்களுக்கு வந்து நடிக்கவும் தெரியல, ஆடவும் தெரியல, பாடவும் தெரியல, சும்மா இருங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் சொல்றேன் நானும். உங்க விஜயண்ணனுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், அரசியலுக்குலாம் அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கு. அரசியல் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அரசியல் வந்து தெரிஞ்சதுனாலதான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துகிட்டு இருக்காரு. இவ்வளவு மக்கள் நமக்கு ஆதரவா இருக்காங்க, நமக்கு ரசிகர்களா இருக்காங்க, நம்ம கண்டிப்பா இவருக்கு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்ல, மக்கள் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, அவ்வளோ இது வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவரு நினைக்கிறதுல என்ன தப்பு? அப்ப என்னையே நம்பி இருக்க மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அவரு இது பண்ணிருக்காரு. செய்வாரு, கண்டிப்பா செய்வார். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. 2026 நல்லதுதான், நான் தப்புன்னு சொல்ல. விஜய் நல்லது செய்யறாருன்னா வரட்டும். 2026 யாருன்னு நாங்க காட்டுறோம். சரி, பாப்போம் நீங்க என்னதான் காட்டுறீங்கன்னு பாப்போம். எதிர்கட்சிகளுக்காவது வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாப்போம் என்னத்தான் வந்து பாக்க. நீங்க பாருங்க. டெபாசிட் வாங்கிருவீங்களா? டெபாசிட் வாங்கிருவீங்களா? கண்டிப்பா வாங்கிடுவோம் நாங்க. அப்படியா?
ஒரு தொகுதியில ஜெயிப்பீங்களா? ஒரு தொகுதி இல்ல, ம். 234 தொகுதியிலும் நாங்க தான். எப்படி அந்த உங்க விஜய் நான் சொன்ன போல என்னது, மதுரை வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் நம்ம தான். பாப்போம் ஓட்டு வாங்குறீங்களா? சரி, நீங்க வெயிட் பண்ணி தான் பாருங்க. பாப்போம் 2026ல பாப்போம். உங்களோட ஆதரவு யாருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பாய் பாய். பை பாய்.